52 வருஷம் ஓல்டு கட்சி, 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. தேர்தல் வேலை என்னன்றதை அவங்களுக்கு அத்துப்படி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் செய்வாங்க. கரெக்டாக அவங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? பால் பாயிட்டு பீச்சிட்டு சுற்றுறீங்க. கரெக்டாக இதில் உங்களுக்கு முதலமைச்சர் கனவு, அதாவது இறுதி நேரத்தில் டிசம்பரில் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று அதிமுக வந்துவிடும். நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வாங்கிட்டு ஒரு 90 சீட்டு வாங்கிட்டு போயிடுவீங்க. ஒரு எடப்பாடி உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கு அப்போ வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். ஜூன் இறுதியில் கிட்டத்தட்ட தொகுதி ஐடென்டிஃபை பண்ணுவார் எடப்பாடி. அதிமுக எந்தெந்த தொகுதி, அதாவது இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும், மீதி இவ்வளோ இருக்குது, இது கூட்டணி கட்சியில் கொடுக்கணும். ஏடிஎம்கே பிஜேபி நம்பர்ஸ் ஃபைனலிஸ்ட், அதையும் சொல்லிடுறேன். எத்தனை சீட்டு வந்து பாஜக கொடுக்குறாங்க சார்? பின்னாடி சொல்லுவோமே, எதுக்கு இப்போ அடிச்சுட்டு கட்டி உருள்றாங்க பிஜேபியில்? எதுக்கு? டெல்லியிலேருந்து எத்தனை கொடுத்தாலும் வாங்கி அப்படின்ட்டாங்களா? டெல்லியில் தே ஃபிக்ஸ்டு நம்பர், போதும், ரீசனபிள் நம்பர் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் பிஜேபி. அவங்களுக்கும் தெரியும் இந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்றது. இப்படி தான் கட்சி வந்து வளர்ந்துருச்சு, அடுத்த சிஎம் நான் தான் என்று சொல்லியதை நம்பி ஒரு முறை ஏமாந்தது போதும் என்று பிஜேபி முடிவெடுத்து சொல்லிவிட்டார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன் தமிழக பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம் என்று சொன்னார். புரிந்ததா? கவனிச்சிங்களா?